சாப்பிட்டு வாரேன். சரி. என்னடா இது விடிய காலம்லையே அதே. ஐயோ தெரியுதே. ஓஹோ ஐயோ என்ன செய்ய. அது என்னன்னு தெரியல, உடம்பெல்லாம் ஒரு அலுப்பாக கிடக்குது. ஓமப்பா கணக்கு தான், நான் குடிநீர் வச்சு தரேன். ஓ கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. ஏனப்பா வேலை வந்த நீங்கள்? சரியா ஏலாம கிடக்கு. வாங்கோ சாப்பிட்டு 2 பெனடோல போடுங்க வாங்க. ஓ காகிதப்பா ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டே காட்டுங்க நீங்கள். அங்கே போனால் மறைச்சி போடுவாங்க, பிறகு வயலை யாரப்பா பார்க்கறது? அப்போ நாங்கள் ஒருக்கா தம்பியை கூப்பிடுவோம். அவன் படிக்கட்டும், அவனை குழப்பாத. நீ போய் சாப்பாடை கட்டு. சின்ன தம்பிக்கும் சாப்பாடை கட்டு, நான் வயலுக்கு போக வேணும். இந்த வயலுக்கு போயக்க ஒருக்கா பாமஸ் இல்லைனாலும் மருந்து எடுங்க கொண்டைக்கு. நான் போய் எடுக்கிறேன், நீ போய் சாப்பாடை கட்டு. அது மறக்காம பாமஸில் போய் மருந்து எடுங்கோ. ஓ யாரை பார்க்க போறீங்க? கந்தசாமி. யார் அவர் உங்களுக்கு? மனுஷன். உள்ளதான் இருக்கிறார், போய் பாருங்க. நீங்கள் இவற்றை வைஃபோ? எத்தனை நாளாக காய்ச்சல் இருந்தது? 3-4 நாளாக இருந்தது.
என்ன வேலை செய்கிறார் இவர்? வயல் வேலை தான். ஓகே. ரிப்போர்ட்டை பார்க்கக்குள்ள இவருக்கு எலிக்காய்ச்சல் மாதிரி தான் இருக்குது. எலி கடிச்சதாலையோ டாக்டர் வந்தது? இல்லை எலி கடிச்சதால இது வார இல்லை. இது எலி பண்டிகள் போன்ற விலங்குகள சிறுநீரில் கலந்திருக்கிற கிருமிகளுக்கு கூடத்தான் இந்த நோய் பரவுறது. இவர் வயல் வேலை செய்கிறார் தானே, பெரும்பாலும் மழை வெள்ளங்களில் அந்த கிருமிகள் கலந்து இவற்றை காலில் ஒரு காயம் இருந்தது. அந்த காயங்களுக்கு கூடத்தான் இவற்றை உடம்புக்குள்ள அது பரவி இருக்கு. இது மற்றவங்களுக்கு பரவாதோ? இல்லை, மனுஷர்லேருந்து மனுஷருக்கு பரவாது. நீங்கள் பயப்பட தேவை. சரி, இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லை. வயலை போய் பார்த்தனீங்க. சின்ன தம்பி அங்கே பார்க்குறான். உதயோண்டும் யோசிக்காமல் பேசாம தான் மாற்றி கொண்டு வாங்கோ. ஓ, ஓகே. இன்றைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. காய்ச்சல் வந்த உடனேயே இங்கே கொண்டு வந்தால் எங்களுக்கும் குணப்படுத்துகிற சுகம். நிறைய பேர் காய்ச்சல் முத்திரா பிறகு தான் நீங்கள் கொண்டு வரவே. அதனால தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுறது. இன்றைக்கு இருந்துட்டு நாளைக்கு முறுக்கா பார்த்துட்டு நீங்கள் வீட்டை போகலாம். சரி. இப்போ ரிப்போர்ட் எல்லாம் சரியாக இருக்குது. நீங்கள் வீட்டை போகலாம் என்ன. ஆனால் வயலில் வேலை செய்யக்குள்ள உயரமான சப்பாத்து கையூற அணிஞ்சு தான் வேலை செய்யணும். அதே போல் வீட்டையும் வீட்டு சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வச்சுருங்க. கொய்த்தாரிய நீரை குடிக்க வேணும். வெள்ளத்துக்குள்ளே சும்மா நடமாடி திரிய வேணாம் என்ன. காய்ச்சல் வந்தால் நேரத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சரி, கவனமாக இருங்கோ.